ஏம்மா, நான் ஒரு சீரியஸான ஒரு கேள்வி கேட்கட்டா? முடியாது. நீ சீரியஸ் ஆனாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்லைடா, நாம் எப்பவும் ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ஸையே தேடி போகிற மாதிரி இல்லை? ஹாப்பினஸ்ஸா? நீ தான் நாள் முழுக்க ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ற. அது கண்டென்ட் ரிசர்ச்மா. நீ தான் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட டோபமைன் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்ப்பியே. எக்ஸாக்ட்லி. நம்ம பிரெயினில் ஹாப்பினஸ் சாஃப்ட்வேர் வந்து துரு பிடிச்சி போயிடுச்சு. அப்படின்னா நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வர ஹாப்பினஸ் ஏன் 10 நிமிஷத்தில் போயிடுது? அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கே. ஒய் வி சேஸ் ஹாப்பினஸ் பட் நெவர் ஃபைண்ட் இட். நம்ம ஏன் ஹாப்பினஸை சேஸ் பண்ணிகிட்டே போகிறோம், பட் அதை அடையவே முடியல. சரி ஃபிலோசஃபர் சார், ஆரம்பிக்கலாமா? நான் ஸ்கூலில் இருந்தப்போ காலேஜ் போனாலே ஹாப்பி ஆகிடுவேன்னு நினச்சேன். காலேஜ் இருந்தப்போ ஜாப் கிடச்சா ஹாப்பி ஆகிடுவேன்னு நினச்சேன். ஜாப் வந்ததும் அப்புறம் தான் நீ வந்தியே. அப்புறம் எங்கே ஹாப்பினஸ்ஸு? அது நெட்வொர்க் வீக் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு ப்ராப்ளம்டா. நம்ம எல்லாரும் ஹாப்பினஸை ஃப்யூச்சருக்கு தள்ளி போட்டுடுறோம். அது வந்தால் சந்தோஷம், இது வந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆமாம், ஹாப்பினஸ் வந்து அமேசான் பார்சல் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஹாப்பினஸ் எப்போவும் அவுட் ஃபார் டெலிவரி தான். இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஹாப்பினஸ் காம்படிஷனே நடக்குதே. கப்புள்ஸ் மால்தீவ்ஸு ஆர் எங்கேயாச்சும் ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போயிட்டு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் ஸ்டேட்டஸ் போடுறாங்களே. இதெல்லாம் எதுக்கு? அவங்களோட ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தான். ஆமாம், ஃபோட்டோ லைட்டிங் பர்ஃபெக்ட்டு, கேண்டிடு இப்படிலாம் சொல்லிட்டு ரியல் லைஃப்பில் அவங்க போஸ்ட் போட்டுட்டு பேருக்கு ஆர்குமெண்ட் தான் நடக்குது அவங்களுக்குள்ள. நீயும் அதே மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லைக் அவுட் செக் பண்ணுற, அதுக்கப்புறம் ஹாப்பினஸை மெஷர் பண்ணுற. அது கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணுற மெடிடேஷன் அது. அப்போது கம்பேரிசன் தான் நம்ம அமைதியை கொள்ளுதோ? நமக்கு நடக்கிற விஷயத்த அவங்க ஸ்டேட்டஸு ரீல்ஸோட கம்பேர் பண்ணுறோமோ? ட்ரூமா, ஹாப்பினஸோட பிக்கஸ்ட் எனிமி கம்பேரிசன் தான். ஸோ சயின்டிஃபிக்கலி பார்த்தா ஹாப்பினஸ்னால் டோபமைன் கெமிக்கல்ரா. ஒவ்வொரு ஸ்க்ராலு, லைக்கு இல்லை பிங்கு இந்த மாதிரிலாம் வரும்போது பிரெயினில் ஒரு ஃபயர் ஒர்க்ஸே நடக்குது. அப்போ நான் ஷாப்பிங் ஆஃபரு பேனரில் பார்த்ததும் என் பிரெயினில் டிஜே ஓடுதோ? எக்ஸாக்ட்லி, அதுதான் டோபமைன் டான்ஸ் பார்ட்டி. ப்ராப்ளம் என்னென்னா பிரெயின் டெய்லி ஓடோஸ் ஆகிட்டு எக்ஸைட்மெண்ட்டே ஃபீல் ஆகலை போல். அதனால தான் பிரெயின் டல் ஆகுது. அதனால தான் எதுவுமே த்ரில்லிங்காக தோணலை. பிரெயின் ஸ்டோரேஜ் ஃபுல், பட் ஹாப்பினஸ் ஆப் கிராஷ். சொல்யூஷன் சொல்லணும்னா அதான் நம்ம டீடாக்ஸ். வேணவே வேணாம், பேலன்ஸ் போதுமா. பேலன்ஸாக இருக்கணும். எனக்கு ஹாப்பினஸ் ஒரு குழந்தை மாதிரி தோணும்டா. நீ துரத்துனா ஒளிஞ்சிரும், நீ அமைதியாக இருந்தால் நம்ம பக்கத்தில் வந்துடும். சூப்பராக சொல்லிட்டேன். பிகாஸ் ரியல் ஹாப்பினஸ் எக்ஸைட்மெண்ட்டில் இல்லை, பீஸில் தான் இருக்குது. ஆனால் பீஸ் போரிங்காக இருக்குடா, கண்டென்ட்டே இல்லை. அதனால தான் நம்ம பிரெயின் சைலன்ஸ்க்கே ட்ரெயின் ஆகலை. அப்படின்னா நம்ம ஹாப்பினஸ்ஸை தேடுறதில்ல, போர் அடித்தா அதுலேருந்து ஓட்டுருமோ? எக்ஸாக்ட்லி. நிம்மதியாக இருக்கிறதே ஒரு ஸ்கேரியாக நினைக்கிறோம். சரி ஃபிலோசஃபர் சார், ஃபைனல் மாரலில் என்ன சொல்ல வரீங்க? ஹாப்பினஸ்னால் கண்டுபிடிக்கிறது இல்லை, கவனிக்கிறதுமா. அப்படின்னா நான் காஃபி நல்லா பண்ணி நீ சூப்பர் காஃபிமா அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹாப்பினஸ் மூமெண்ட்டா? எக்ஸாக்ட்லி. பெரிய விஷயத்தில் இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் தான் ஹாப்பினஸே இருக்குது. ஸோ ஃபைனலி சேசிங்கை ஸ்டாப் பண்ணு, லிவிங்கை ஸ்டார்ட் பண்ணு. நைஸ் லைன்டா. அடுத்த எபிசோட் டைட்டில் எப்போவுமே ஒய்ஃப் தான் சரி அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை போட்டுரு. ஃபைனலி உனக்கும் சிரிப்பு வந்துடுச்சா? ஓகே ஓகே, ஹாப்பினஸ் ஃபவுண்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.